ஹலோ யூடியூபர்ஸ், போன வாரம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி யூடியூப் செட்டிங்ஸ் வைக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுலாம் சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு பார்ட் 1 வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் 2. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் சேனல் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஒரு பேசிக் ஸ்டெப் தான். இந்த செகண்ட் பார்ட் வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டெப்னே சொல்லலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா நான் டேக் பண்ணுறேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போங்கண்ணா. இப்போது யூடியூப் ஸ்டூடியோவில் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, கீழே வந்து செட்டிங்ஸ்னு இருக்கா, இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த செட்டிங்ஸ் டேபில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலு, சேனல், அதுக்கப்புறம் அப்லோட் டிஃபால்ட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஜென்ரலில் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கரன்சி இதை வந்து நீங்கள் யூஎஸ் டாலர்லேயே விட்டுருங்க. இதை சேஞ்ச் பண்ண வேணாம் என்ன கேட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் சேனலில் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோ, அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி இதெல்லாம் இருக்குல்ல. இதில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ். இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய கன்ஃபியூஷனில் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க என்னோடய வீடியோஸை அதிகமாக அமெரிக்கன்ஸ் பார்த்தா நல்லா இருக்குங்கிறதுக்கு அமெரிக்கா செட் பண்ணிப்பாங்க, யூஎஸ். அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போது துபாயில் நிறைய தமிழ் விளாகர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட ஊரில் இருந்துக்கிட்டு நான் தமிழ் ஆடியன்ஸை பிடிக்கணுங்கிறதுக்காக துபாயில் இருந்துக்கிட்டு இந்தியான்னு கொடுப்பாங்க. ஸோ அப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அதுவே நீங்கள் கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்தியாவில் இருக்குமா, இந்தியா தான் கொடுக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் கொடுக்குறது மூலிமா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா? உங்களோட வீடியோ வந்து வேர்ல்டு வைடு போக தான் போகுது. அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, துபாயாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் மெயினாக கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் நான் வந்து எதுக்கு நான் சொன்னேன்னா, நம்ம வந்து அந்த சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது யூஸ் பண்ணோம்ல, அந்த கீவேர்ட்ஸும் மெயினாக இங்கே யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கணும் மெயினாக. ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களோட சேனல் வந்து கிட்ஸ்க்காகையா இல்லை வந்து நாட் மேட் ஃபார் கிட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இது என்னென்னா, ஐ வாண்ட் டு ரிவ்யூ தி செட்டிங்ஸ் ஃபார் எவ்ரி வீடியோ. ஒரு வீடியோக்கும் நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸை ரிவ்யூ பண்ண போகிறீங்களா, இல்லை உங்கள் சேனல் வந்து மெயினாக கிட்ஸ்க்காகனா நீங்கள் டேரெக்டாக இப்போயே வந்து கிட்ஸ்ன்னு கொடுத்துடலாம். இல்லைப்பா என்னோடய வீடியோஸில் வந்து எதுவுமே கிட்ஸ்க்காக எதுவுமே எந்த கண்டென்ட்டும் இருக்காது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இங்கேயே நாட் ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்கா, இப்போது இது வந்து டிக்காக இருக்குது. டிக்காக இருந்தால் உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எல்லாருமே மக்களால் பார்க்க முடியும். இந்த டிக் ஆகலைன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை மக்களால் பார்க்க முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள்டில் இருக்குது. ஓகே, அப்புறம் இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபீச்சர்ஸ் தட் ரெக்வயர் ஃபோன் வெரிஃபிகேஷன். இந்த ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எலிஜிபிளில் இல்லை. ஓகே, இதை நான் எப்படி பண்ணணுங்கிறத வந்து லேட்டர் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம அப்லோட் டிஃபால்ட்ஸுக்கு வந்திருக்கோம். பேசிக் இன்ஃபோ இது எப்படின்னா, நீங்கள் ஒரு வீடியோ போடும் போதும் இதில் என்ன டைட்டில் கொடுக்குறீங்களோ அது உங்கள் வீடியோஸ்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் உங்கள் வீடியோஸ்க்கு வந்துடும். விசிபிலிட்டிஸ் எதுவும் அதெல்லாம் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோக்கும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் வீடியோவில் வந்து ஒரு சீரீஸ் வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டைட்டில்ஸ் அதிகமாக சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. லைக் சீரீஸ் 1, 2, 3 தான் போடுவீங்க. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கோங்க, டேரெக்டாக சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சீரீஸ் 1ன்னா 1ன்னு மாற்றுவீங்க, அதுக்கப்புறம் 2னா 2ன்னு மாற்றிப்பீங்க, அப்படி மாற்றிப்பீங்க. ஸோ அந்தமாரி ஒரு வீடியோஸ்லாம் போடும்போது இந்த இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இதில் எதுவுமே நீங்கள் கொடுக்க வேணாம் தான் நான் சொல்லுவேன். பட் இது கொடுத்து வச்சுக்கோங்க மெயினாக ப்ரைவேட்டில். எப்போ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணாலும் ப்ரைவேட்டில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டைட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டு பப்ளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அதே போல் டேக்ஸையும் நீங்கள் அதிகமாக கொடுக்காதீங்க. ஒரு தடவை வீடியோஸ் போடும்போது டேக்ஸ் கொடுக்க பாருங்கள். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ். இந்த ஒரு செட்டிங்ஸில் நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும்னா, உங்கள் வீடியோஸ் தமிழ் பேசுகிறவங்களா இருந்தீங்கன்னா தமிழில் கொடுத்து வச்சுக்கோங்க லாங்குவேஜ். இப்போ அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லைசன்ஸே கொடுத்துருங்க, இதை சேஞ்ச் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கேட்டகரியெல்லாம் நல்லா இருக்கட்டும். இந்த வீடியோ லாங்குவேஜ் தமிழ்னா தமிழ் மாற்றிக்கோங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழாக டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் இதுவும் தமிழ் தான் இருக்கும், இல்லைனா இங்கிலீஷ் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா அல்லோ ஆல் கமெண்ட்ஸ் கொடுக்குறது பெஸ்ட்டு தான், தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் கூட நீங்கள் இது ரிவ்யூ பண்ணிக்கலாம். இல்லைனாலும் கூட ஹோல்ட் ஆல் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ. அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்ஸை வந்து வர வைக்கலாம். இல்லைனா கமெண்ட்ஸே வேணாம் என்னோட இந்த வீடியோஸ்க்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா டிசேபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துடலாம். இப்போதைக்கு நான் வந்து அலோ ஆல் கமெண்ட்ஸ் கொடுத்துட்றேன், சேவ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ். இப்போது நீங்கள் ஒரு புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா இது இப்போ உங்களுக்கு தேவையில்லை. இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு லெவல், நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு தான் இந்த ஒரு பெர்மிஷன்ஸ். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு இது நீங்கள் பார்க்க வேணாம். அதுக்கப்புறம்னா கம்யூனிட்டி. ஸோ இதுவும் உங்களுக்கு தேவையில்லை. அக்ரிமெண்ட்ஸ் இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து யூடியூப் மானிட்டைசேஷன் ஆகின பிறகு உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அவ்வளோதான். இதுக்கு நம்ம சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இதுதான் செட்டிங்ஸ்.
அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னால் தெரியுமா, கடைசியாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு. அது என்னென்னா, இப்போ இந்த செட்டிங்ஸில் சேனல்ஸ் போய்க்குங்க. இதில் வந்து ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஃபால்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் எனேபிள் ஆகிருக்கு. டிஃபால்ட் ஃபீச்சர்ஸ்னால் என்னென்னா, வீடியோ அப்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட் வந்து மற்ற சேனலோட உங்கள் சேனல் கொலாபரேட் பண்ணுறது. ஸோ இது மட்டும் தான் எனக்கு வந்து எனேபிள் ஆகிருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபீச்சர் இன்னும் எனேபிள் ஆகவே இல்லை. ஸோ அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபீச்சர் எனேபிள் ஆகாததுனால என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா, 15 நிமிஷத்துக்கு மேலே வீடியோஸ் போட முடியாது. அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ்க்கு எதுக்குமே தம்ப்நெயில் செட் பண்ண முடியாது, லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணவே முடியாது, அதுக்கப்புறம் கண்டென்ட் ஐடியை கிளைம் பண்ண முடியாது. இது வந்து மானிட்டைஸ் ஆகின பிறகு உங்கள் வீடியோவை யாராவது காப்பி பண்ணாங்கன்னா அந்த இதை நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஓகே, அது கிளைம் பண்ணலாம், அதுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த கண்டென்ட் ஐடி கிளைம்ஸ். ஓகே, இப்போது இது வந்து நம்ம வெரிஃபை பண்ணால் ஃபஸ்ட் நம்ம ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் கொடுக்கணும். இதை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் மீ வெரிஃபிகேஷன் கோடும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பர் வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போது நான் வந்து அந்த ஒரு இடத்துக்கு வரேன். இப்போ ரீஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இன்னும் ரெண்டுமே எனேபிள் ஆகிட்டா. ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம சேனலை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வீடியோஸ் போடுறது தான் நம்மளோட வேலை. அதுக்கப்புறம் கீவேர்ட் ஆப்டிமைசேஷன், அதுக்கப்புறம் நிறைய எஸ்இயூஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் என்னோட சேனல் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா புரியும். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் சேனலை ஆப்டிமைஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? என்னோட அடுத்த வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி யூடியூபிங்.